வணக்கம். இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல 2வது அதிகாரம் வான் சிறப்பு அதை பத்தி பார்க்க போறோம். முதலாவது திருக்குறள், வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. அதாவது மழையால் உலகம் வாழ்ந்து வருவதால் மழையை நாம் வாழ வைக்கும் அமுதம் என்றே கருத வேண்டும். அதாவது வானின்று உலகம் வழங்கி வருதலால் அப்படின்னா மழையால தான் உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இங்க வானின்றுங்கிறது மழையை குறிக்குது. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. எது அமிழ்தம்? மழை அமிழ்தம் என்று உணர வேண்டும் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். நெக்ஸ்ட் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு சொல்றோம். என்னது? உண்பவர்க்கு துப்பார்க்கு அப்படின்னா இங்க உண்பவருக்கு துப்பு ஆய, துப்புன்னா உணவு, துப்பாக்கின்னா விளைவித்து தர்றது. உண்பவர்களுக்கு நல்ல உணவுகளை விளைவித்து கொடுப்பதோடு பருகுவதற்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையே. பருகுவதற்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையே. துப்பார்க்கு துப்பாய தூவும், தூவும்னா இங்க தானும் ஒரு உணவா இருக்கு. எது? மழை. சரியா? மூணாவது குறள், விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பின் அப்படின்னா மழை பொய்ச்சிருச்சுன்னா, விண்ணின்று வர்ற மழை பொய்த்திருச்சுன்னா விரிநீர் வியனுலகத்து கடலால சூழப்பட்ட இந்த பரந்த உலகத்துல உள் நின்று உடற்றும் பசி. பசி உள் நின்று உடற்றும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மழை பெய்ய வேண்டிய காலத்துல பெய்யாம போச்சுன்னா கடல் சூழ்ந்த இந்த பெரிய உலகமே பசியால் வாடும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பொருள். நெக்ஸ்ட், ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். இங்க புயல்ங்கிறது மழையை குறிக்கும். புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். புயல் அதாவது மழைங்கிற வாரின்னா வருமானம். வாரி வளம் குன்றி போச்சுன்னா, புயல் என்னும் வருமானம் மழை என்னும் வருமானம் வளங்குன்றி போச்சுன்னா ஏரின் உழார், ஏர் பிடித்து உளமாட்டார்கள் உழவர்கள். அதாவது மழை பெய்யாட்டி உழவர்கள் ஏர் பிடிச்சி உழமாட்டாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த குறள். அதாவது மழை என்னும் வருவாய் குறைந்தால் உலகிற்கே உணவளிக்கும் உழவர்கள் ஏர் பிடித்து உழவு செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கான விளக்கம். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. அதாவது இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அழிப்பதும் காப்பதும் மழையே அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அதாவது மழை இல்லாமல் மக்களை கெடுப்பதும் மழைதான், அழிந்தவர்களுக்கு துணையாக நின்று மீண்டும் பெய்து அவர்களை காப்பதும் மழைதான், கெடுப்பதும் மழைதான், அந்த கெட்டு போனவருக்கு சார்வாய் அவர் பக்கம் நின்று அவரை வாழ வைக்கிறதும் மழைதான் அப்படிங்குது. அடுத்த குறள், விசும்பின் துளி வீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. இது புரியும். விசும்புன்னா நமக்கு தெரியும் வானம். வானத்திலேருந்து துளி வீழல அப்படின்னா அங்க பசும்புல் தலை காண்பது அரிது. அதாவது பசும்புல், வானத்திலேருந்து ஒரு மலைத்துளி விழாவிட்டால் பூமியில் ஒரு புல் நுனிய கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். இதுல என்ன சொல்றாரு? பசுமை குறையும், மழை இல்லாட்டி பசுமை குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட், இந்த திருக்குறளை எப்படி படிக்கிறேன் அப்படின்னு பாருங்க. தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் நெடுங்கடலும் தன் நீர்மை கொன்றும். எழிலின்னா உங்களுக்கு தெரியும் மேகம். அப்போ தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் நெடுங்கடலும் தண்ணீர்மை கொன்றும். அதாவது மேகம் கடல்லேருந்து நீரை எடுத்து மீண்டும் மழையா கொடுக்காவிட்டால மிகப்பெரிய கடலும் தன் வளம் குறையும், கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும். புரியுதா? அதாவது தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் நெடுங்கடலும் தண்ணீர்மை கொன்றும். மேகம் தண்ணியை எடுத்து மழையா பெய்யாட்டி கடலும் தன்னோட இதை கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தண்ணீர்மை கொன்றும் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட், சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. அதாவது மழை பெய்யாட்டி இந்த உலகில் தேவர்களுக்காக செய்யப்படும் திருவிழாக்களும் வழிபாடுகளும் நடைபெறாது. அதாவது மழை பெய்யாட்டி சிறப்பொடு பூசனை செல்லாது, வானம் வரக்கு மேல், வரக்கு மேல்னா வறண்டு போறது, வானோர்க்கும் ஈண்டு, ஈண்டுனா இவ்வுலகத்துல வானம் வரக்கு மேல், வானம் வறண்டு போச்சுன்னா தேவர்களான வானோர்களுக்கும் இந்த உலகத்துல சிறப்பொடு பூசனை செல்லாது அப்படிங்கிறார். பூஜை சிறப்பா நடக்காது, பூசை நடக்காது அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். நெக்ஸ்ட் தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின்.
எது தானமும் தர்மமுமே இருக்காது மழை பெய்யாட்டி. மழை பெய்யவில்லை என்றால் இந்த உலகில் பிறருக்கு தரும் தானமும் தன்னை மேம்படுத்தும் தவமும் நிலை பெறாது. இப்படி படிச்சு பாருங்க இந்த குறளை. வியனுலகம் வானம் வழங்காதன், இந்த பரந்த உலகத்துல வானம் மழையை வழங்காட்டி தானம் தவம் ரெண்டுமே தங்காது அப்படின்னு சொல்றாரு. சரி, நெக்ஸ்ட் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அதாவது நீர் இல்லாம உலகம் இயங்காது, சரியா? அந்த நீரோ மழை இல்லாம கிடைக்காது. ஸோ மழை இல்லைன்னா ஒழுக்கமான வாழ்வு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாரு. நீரின்றி அமையாது உலகம் எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அவ்வளோதான். நன்றி. இந்த குறளை திருப்பி திருப்பி பயிற்சி எடுத்து பாருங்கள். ஏதாவது இந்த இடத்துலேருந்து கேள்விகள் வரலாம். நன்றி, வணக்கம்.